ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி. சிக்கன் ஒரு முறை எடுத்துனிங்கன்னா இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஒரு 6 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 4-5 பட்டை துண்டு, ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வெடித்து வரட்டும். அடுத்தது ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். எந்த வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அடுத்தது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இது வந்து 1 கேஜி சிக்கனுக்கு உள்ளது நான் இப்போ செய்கிறது. ஒரு 5 மிளகாய் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கூடன்னா போட்டுக்கலாம். நல்லாவே ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம ஒரு 2-3 தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டாச்சு. நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரட்டும் நமக்கு. இப்போ வந்து 1 கிலோ சிக்கன் வந்து நான் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வெந்து குழஞ்சி வந்துருச்சு நமக்கு. எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கேற்ப நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அடுத்தது தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டாச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் அந்த இதிலையே நம்மளுக்கு அந்த ஆயிலே வந்து நம்மளுக்கு வந்து வேகணும். அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் நமக்கு நல்லாவே. அது மிச்சக்கும் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவு ஜீரகம், பெரிய ஸ்பூனில் 3 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப நம்ம சிக்கனுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வச்சுருவோம், வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சோன்னா ஒரு டைம் நம்ம நல்லா கிண்டி விட்டோன்னா நம்ம இதை வந்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து இன்னும் மசாலா வந்து சேர்க்கணும். மிளகு சீரகம் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்குவோம். நான் உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதையும் போட்டுக்குவோம். அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்குவோம். மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு சிக்கன் வேகுது. இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேண்டாலும் நம்ம காம்பினேஷனாக சாப்பிட்லாம். தொட்டுக்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு மல்லிப்பொடி போட்டுக்குவோம். நம்ம மசாலாவை சேர்த்தோன்னா குழம்பு மல்லிப்பொடியே போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு. அடுத்தது உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட போட்டுக்கோங்க மிளகாய் பொடி. நான் வந்து இஞ்சி பூண்டு மிளகு காரம் இருக்கிறதுனால பசங்க ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் போட்டேன். உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் கூட காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி போட்டாச்சு. இந்த சிக்கன் கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தோடையும் நம்ம காம்பினேஷனாக நம்ம சாப்பிடும்போது நல்லாவே ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம உடனடியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இதை வந்து சாதத்துலேயும் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம மல்லிப்பொடி கொஞ்சம் கூடவே போட்டு நம்ம சேர்த்தோம்னா இன்னும் நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் நம்ம இதை வந்து நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு சூப்பராகவே நம்மளுக்கு இருக்கும். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.